அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः சா மே வசத் ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீ தட்சிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹைः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் 14வது அதிகாரம் ஒழுக்கமுடைமை. அடக்கமுடைமைக்கு அடுத்ததாக ஒழுக்கமுடைமை அதிகாரம் இருக்குது. அடக்கம் உடைமை மனது வாக்கு காயம் என்ற முக்கரணங்களையும் புறம் நோக்கி உலக விஷயங்கள் நோக்கி செல்லாமல் கட்டுப்படுத்துதல். சமம் தமம் என்று வேதாந்தத்தில் சொல்லப்படுகின்ற அந்த இரண்டும் தான் தமிழில் அடக்கம் அடக்கமுடைமை என்று சொல்லப்படுகின்றது. விஷயங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை புரிந்து கொண்டு விஷயங்கள் நமக்கு இன்பத்தை மட்டுமல்ல துன்பத்தையும் தருவன, காலப்போக்கில் நம்மை அடிமைப்படுத்துவன என்பதெல்லாம் புரிந்து கொண்டு விஷயங்களுக்கு அடிமையாகாமல் இருப்பதற்காக மனதை விஷயங்களிலிருந்து திருப்புதல், அடக்குதல், தன்னுடைய வசத்தில் வைத்து கொள்ளுதல், அதுதான் அடக்கமுடைமை. ஒழுக்கமுடைமை என்பது மனதையும் பொறிகளையும் உடலையும் உலக விஷயங்களை நோக்கி திருப்புதல், நல்ல விஷயங்களை நோக்கி திருப்புதல். அதர்மத்திலிருந்து விலக்குதல் அடக்கமுடைமை. தர்மத்தை நோக்கி திருப்புதல், நல்ல விஷயங்களில் மனதை செலுத்துதல், தினசரி செய்ய வேண்டிய அன்றாட கடமைகளை முறையாக செய்தல். அது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி, பெரியோர்கள் சொல்லியிருக்கிறபடி நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ பழகுதல் என்பது தான் ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் என்றாலே ஒழுகுதல், பெரியோர்கள் முன்னோர்கள் காட்டிய சாஸ்திரங்கள் காட்டுகின்ற வாழ்க்கை முறையில் ஒழுகுதல், அதை பின்பற்றுதல், அதை பழகுதல், அதுதான் ஒழுக்கமுடைமை. அதனால் ஒழுக்கமுடையவனாக ஒருவன் இருத்தல் மனிதத்தன்மை ஆகும். அதுதான் மனிதத்தன்மையிலிருந்து ஒருவனை தெய்வத்தன்மைக்கு கொண்டு செல்லும். விலங்குத்தன்மையிலிருந்து மனிதன் மனிதத்தன்மைக்கு வர வேண்டும், மனிதத்தன்மையிலிருந்து தெய்வத்தன்மைக்கு உயர வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று நம்மளுடைய பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கின்றன. விலங்குத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மைக்கு வருவதற்கு அடக்கமுடைமைங்கிறது முக்கியமானதாக இருக்கின்றது. நான் மனம் போன போக்கில் கண்டதெல்லாம் பார்த்து கண்டதெல்லாம் கேட்டு எல்லாவற்றையும் காம சுகங்களெல்லாம் அனுபவித்து வாழ்தல் என்பது விலங்கினுடைய குணம். விலங்கு தான், அதற்கு எந்த கட்டுப்பாடும் தெரியாது, அந்தளவுக்கு விவேகம் மனப்பண்பு என்பது அதற்கு இல்லை. புலன்வழி செல்லக்கூடிய தன்மை உடையது. அதற்கு அதனுடைய உடம்பு எப்படி இயல்பாக இருக்கோ அதன் போக்கில் வாழக்கூடியது விலங்கு. அதனால் வரக்கூடிய துன்பங்களை புரிந்து கொண்டு அதிலிருந்து மனதை அறிவை ஒழுங்குபடுத்தி பொறிகளை கட்டுப்படுத்தி
வாழ்தல் என்பது விலங்கிலிருந்து மனிதனை மேம்படுத்துகின்றது, மனிதனை மனிதனாக ஆக்குகின்றது. அதற்கு மேலே மனித பண்பிலிருந்து ஒருவன் தெய்வத்தன்மையை அடைய வேண்டும் என்றால் ஒழுக்கம் என்பது முக்கியமானதாக அமைகின்றது. ஒழுக்கம் என்பதை சம்ஸ்கிருதத்தில் ஆச்சாரம் என்று சொல்லுகின்றோம். அதனால் நம்மளுடைய சாஸ்திரங்களில் அதிகாலை எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் என்பதில் தொடங்கி இரவு உறங்கப் போகின்ற வரை ஒவ்வொரு செயல்களும் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ, பல்லு விளக்கிறது, குளிக்கிறது, மலஜலம் கழிக்கிறதுலேருந்து, மலஜலம் கழிக்கிறதும் எந்த பொழுதில் எந்த திசை பார்த்து கழிக்கணும் அப்படிங்கிறதும், எந்த இடத்துல போகணும் எந்த இடத்துல போகக்கூடாது என்பதிலிருந்து சாஸ்திரம் விதி சொல்லி இருக்கின்றது. ஆடை உடுத்துதல், எந்த ஆடை உடுத்தலாம், எந்த ஆடை தவிர்க்க வேண்டியது, உணவில் எது ஏற்றுக்கொள்ள வேண்டியது, எது தவிர்க்க வேண்டியது, இப்படி எல்லா விஷயத்திலும் நம்ம சாமான்யமாக செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் எதை செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்லுகின்றது. அதற்கான விதிகளை சொல்லி இருக்கின்றது. அதுதான் ஒழுக்கம், ஆச்சாரம், நன்னடத்தை. நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாகிய புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகின்ற லட்சியங்களை அடைவதற்கு இந்த அடக்கம் ஒழுக்கம் இரண்டும் முக்கியமானதாக இருக்கின்றது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இன்பம் என்பது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய விருப்பமாக இருக்கின்றது. அந்த இன்பத்திலையும் தாரதமியமானது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. நம்ம உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய சுகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்மளுடைய சுகம் உலக விஷயங்களை சார்ந்ததாக இருக்கின்றது. அப்போ விஷயங்களுக்கு ஏற்றாற்போல், விஷயங்களுடைய தரத்துக்கு ஏற்றாற்போல் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, எந்த விஷயங்களை நாம் விரும்புகின்றோம் என்பது நம்மளுடைய மனப்பக்குவத்தை, நம்மளுடைய தகுதியை பொறுத்து இருக்கின்றது. அல்பமான விஷயத்தை விரும்புகின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். ஒரு நடுத்தரமான விஷயத்தை விரும்புகிறதும், மிக உயர்ந்த விஷயங்களை மட்டுமே விரும்புகின்ற மனிதர்கள்ட்ட மட்டுமில்லை, விலங்குகளுக்கும் கூட அந்த குணங்கள் இருக்கிறதுங்கிறத பார்க்கின்றோம். இந்த வண்டு தேனீ பார்த்தாக்கா, தேனீ உயர்ந்த தேன் மலர்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த தேனை மட்டுமே விரும்புகின்றது. சாதாரண ஈ என்ன பண்ணுது? அது நல்லதுலேயும் உட்காரும், கெட்டதுலேயும் உட்காரும். அது நல்லது கெட்டதுங்கிற பாகுபாடு கிடையாது. மலத்துலேயும் உட்காரும், தேநீர்லேயும் ஒரு ஸ்வீட் இருந்தால், பதார்த்தம் இனிப்பு பதார்த்தம் இருந்தால் அதுலேயும் போய் உட்காரும். இன்னும் சில வண்டுகள் இருக்குது, அது மலத்தில் மட்டுமே இருக்கும். அப்போ இயற்கையாகவே சில விஷயங்கள் இருக்கின்றது. அது அதனுடைய படைப்புலையே அப்படி இருக்கின்றது. அது அந்தந்த ஜீவனுடைய உடல் அமைப்பு, அது புண்ணிய பாபத்தினால் ஏற்படுகின்றது. ஆனால் மனிதனாக வருகின்ற பொழுது அங்கே சுதந்திரம் நமக்கு இருக்குது. இறைவன் விவேகத்தை கொடுத்திருக்கிறார். நம்மால் எது நல்லது கெட்டது என்பதை ஆராய்ந்து அறிந்து நல்லதை தேர்ந்தெடுத்து கெட்டதை விலக்கி வாழுகின்ற அந்த சுதந்திரத்தை மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். அதனால் இந்த விவேகத்தை பயன்படுத்தி மனிதன் ஆச்சாரத்தை, தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த இன்பங்களிலேயும் அல்பமான கீழான இன்பங்களிலிருந்து படிப்படியாக நம்மை வளர்த்து கொண்டு நம்முடைய பக்குவத்தை, மனப்பக்குவத்தை மேம்படுத்தி கொண்டு அடுத்தடுத்த உயர்ந்த விஷயங்களுக்கு, உயர்ந்த இன்பங்களுக்கு நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இதை நம்ம பொருளாதார ரீதியாக பார்க்குறோம். வாழ்க்கை வசதிகளை நம்ம மேம்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறது இந்த வசதிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பத்தை மேம்படுத்தி கொள்வதற்காகத்தான். ஒரு காலத்தில் நடந்து போகிறோம், அப்புறம் கொஞ்சம் வசதி வந்தால் ஒரு சைக்கிள் வாங்குகிறோம். இப்போ நடக்கிறதுல இருக்கக்கூடிய சிரமத்தை குறைத்து சைக்கிளில் போனால் இன்னும் எளிதாக விரைவாக போகலாம், துன்பம் சரீர ரீதியாக துன்பமானது குறைகின்றது என்று அதுக்கு ஒரு சைக்கிள் வாங்குகிறோம்னா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வசதி வர்ற பொழுது ஒரு டிவிஎஸ், அப்புறம் ஒரு பைக்குனா. சைக்கிளை விட சைக்கிளில் போகக்கூடிய சிரமம், அதில் வரக்கூடிய சிரமத்தை விட பைக்கில் இன்னும் சுகமாக இருக்குது, மிதிக்கக்கூட வேண்டியதில்லை, உட்காந்து திருவுனா போதும்னா. இன்னும் கொஞ்சம் வசதி வந்தாக்க கார் முதலானவைகளை, அடுத்த வாகனங்களை வாங்குகிறோம்.
அது இன்னும் வசதி. அப்போ அதன் மூலமாக இந்த பொருட்கள் அதன் மூலமாக நம்மளுடைய உடல் சிரமத்தை குறைத்து கொண்டு வாழ்க்கை இன்பத்தை, அது சிற்றின்பமாக இருந்தாலும் சரீர சிரமத்தை குறைத்து கொண்டு சுகமாக வாழ்வதற்காக இந்த பொருட்கள் மூலமாக நம்ம இன்பத்தை மேம்படுத்தி கொள்ளுகின்றோம். இது புற விஷயங்களில் இருக்குது. மனோரீதியாக பார்த்தோம்னாக்கா குழந்தையாக இருக்கிற பொழுது, குழந்தை பருவத்தில் 2 வயசு 3 வயசு 5 வயதில் இருக்கிற பொழுது அப்போ இருக்கக்கூடிய பொருட்கள், அந்த விளையாட்டு விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆசைங்கிறது அந்த மனதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பக்குவம் இருக்குது. அப்போ குச்சி மிட்டாய், குருவி ரொட்டி, பம்பரம், இல்லை பஞ்சு மிட்டாய், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே அந்த குழந்தைக்கு போதுமானதாக இருக்குது. அந்த சந்தோஷமே போதுமானதாக இருக்குது. விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை இருந்தால் போதும், ஒரு பொம்மை காரோ பொம்மை சைக்கிளோ இருந்தால் போதும், இல்லை உறவுகள் கூட மனிதன் மாதிரி குழந்தை மாதிரி ஒரு பொம்மை இருந்தால் போதும், அதிலேயே அதற்கு சந்தோஷமானது வருகின்றது, திருப்தி வருகின்றது. அதே குழந்தை 10 வயதுக்கு வர்ற பொழுது அந்த 2 வயது 3 வயதில் விளையாண்டு பொருளை கொடுத்து அது விளையாடுமான்னா அது தூக்கி போட்டுரும். என்ன சின்ன குழந்தைன்னு நினச்சியான்னா. அதில் தம்பி தங்கச்சி விளையாடுறத அண்ணனுக்கு அது விளையாட்டு பொருள் கிடையாது, அது அதில் சின்ன குழந்தைகள் விளையாடுறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதே சிறுவன் 20 வயதுக்கு இளம் பருவத்துக்கு வர்ற பொழுது அங்கே அவனுடைய அந்த விஷயம், அந்த விளையாட்டு விஷயங்கள் அல்லது அவனுடைய சந்தோஷத்திற்கான விஷயம் மாறுது. 20 வயசில் அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாக்க அவன் என்னன்னா எனக்கு பைக் வேணும்னு தான் கேட்குறான். இப்போ பைக்கு வேணும், அதுக்கேற்ற மாதிரி மற்ற எல்லா போக விஷயங்களும் அவனுடைய அந்த உடல் வளர்கிற மாதிரி மனதும் பக்குவம் அடைகின்றது. அந்த மனதோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி, முதிர்ச்சிக்கு தகுந்த மாதிரி உலக விஷயங்களில் பொருள்களை தேர்ந்தெடுக்கிறதுல மாறுபாடு வருகின்றது. இன்னும் உயர்ந்த விஷயங்கள், உண்மையான விஷயம், குழந்தையாக இருக்கிற பொழுது ஒரு பொம்மை குழந்தை இருந்தால் போதும். 20-25 வயசில் பொம்மை குழந்தையை கொடுக்க முடியுமான? இப்போ உண்மையிலேயே ஒரு குழந்தை நமக்குன்னு திருமணம் பண்ணி கொண்டு நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும், உயிரோட ஒரு குழந்தை வேணும் என்பதை விரும்புகின்றோம். அப்போ அந்த இன்பம் ஒன்றாக இருந்தாலும் அந்த மனதோட பக்குவம் மாறுகின்ற பொழுது, மனது முயற்சி அடைகின்ற பொழுது அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம மேலே போகின்றோம். அதுதான் வளர்ச்சி, மனதோட வளர்ச்சி, அக வளர்ச்சிங்கிறது இருக்குது. 25 வயதிலையும் 20-25 வயதிலையும் குழந்தைத்தன்மையோடு இருக்கக்கூடிய போதுமான சில ஹார்மோன்கள் சரியாக சுரக்காதது, சில காரணங்களால் குழந்தைத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்களை பார்க்குறோம். 20 வயசில் அவர்களுக்கு இந்த மற்ற 20 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி இல்லாத பொழுது, அந்த முதிர்ச்சி இல்லாத பொழுது சின்ன சின்ன விஷயங்களே போதுமானதாக இருக்குது. அப்போ என்னது, அது சிறுபிள்ளைத்தனமானது என்பது பார்க்கிறோம். வளருகின்ற பொழுது அந்த மனதோட பக்குவத்துக்கு ஏற்றாற் போல விஷய சுகங்களில் மாறுபாடு வருகின்றது. அதை மேம்படுத்தி கொண்டே செல்லுகிறோம். புற வாழ்க்கை வசதியை மேம்படுத்திக்கிற மாதிரி இந்த விஷயங்களையும் நாம் மேம்படுத்தி கொண்டே செல்லுகின்றோம். அதே 20 வயசில் 25 வயசில் இருக்கக்கூடிய விருப்பம் 40 வயசில் இருக்கானா? 40 வயசில் இருக்கக்கூடிய இந்த 20 வயசில் இருக்கக்கூடிய அந்த காமம், இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் 40 வயசில் இல்லை. அப்போ மனோரீதியாக ஒரு பக்குவமானது இருக்கிறது. இன்னும் அடுத்த லெவலில் இன்னும் குழந்தை, இன்னும் பேரம் பேத்தி, அந்த மாதிரி அடுத்த நல்ல விஷயங்கள், இந்த மாதிரி ஆன்மீகத்தில் திருப்பம் வர்றது, அல்பமான காமம் மாதிரியான விஷயங்களில் இருந்து சரியான பக்குவம் வளர்கின்ற மனது, பக்குவம் அடைகின்ற மனது, அதை கடந்து காமங்கிறதோ காதல்ங்கிறதோ ஒன்றும் கிடையாது. அதற்கு மேலே விஷயங்களை தேடுகின்றோம். ஒரு முதிர்ந்த நிலைங்கிறது வருகின்றது. அப்போ அங்கே இன்பத்தை தேடுகின்ற விஷயங்களில் இன்னும் அடுத்தபடி, அது உலக இன்பம் சிற்றின்பமாக இருந்தாலும் இன்னும் ஒரு மேலான உயர்ந்த இன்பம் என்பது விரும்புகின்றோம். இப்படி நாம் அனுபவிக்கின்ற விஷயங்களில், இந்த இன்பங்களில் உலக விஷயங்களுக்கு ஏற்றாற் போல் தாரதமியமானது இருக்கின்றது. நம்மளுடைய மனதோட பக்குவத்துக்கு தகுந்தாற் போல் அதில் விருப்பமானது மாறுபடுகின்றது. இப்போ வளர்ச்சி என்பது என்ன? இந்த உடல் ரீதியான வளர்ச்சி மட்டுமல்ல, மனோரீதியான வளர்ச்சி, பக்குவம் என்பது, முதிர்ச்சி என்பது இருக்குது. 60-40 வயசுக்கு அடுத்து 60 வயசு 80 வயசில் போகிற பொழுது அந்த வயசுலேயும் ஒருத்தன் காமுகனாகவே இருந்தாக்கா அது ரொம்ப கீழ்மையானதுன்னு தான் நினைக்கிறோம். அந்த வயதுக்கேற்ற புத்தி, வயதுக்கேற்ற பக்குவம் வேண்டாமா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த விஷயங்களில் அந்த வயதில் அந்த முதிர்ச்சி இருக்கணும். இப்போ இப்படி உலக விஷயங்களில்
மேம்பாடு இருக்கின்றது அல்லது மேலே மேலே இன்பம் மேலே மேலே இன்பம் என்று போகின்ற பொழுது இந்த இன்பத்திலேயே மேலான இன்பம் உயர்ந்த இன்பம் எதுங்கிற கேள்வி வருது கடைசி. ஏன்னா வளர்ச்சிங்கிறதுக்கு போய்கொண்டே இருந்தால் அதற்கு ஒரு எல்லை ஒரு முடிவுங்கிறது இருக்கணும்ல. அதற்கு எவ்வளவு தேவை அல்லது என்ன அப்படி வளர்ச்சினா அதற்கு மேலே என்று அடுத்தடுத்த படிங்கிற பொழுது கண்டிப்பாக ஒரு உயர்ந்த படி உயர்ந்த நிலை என்பது இருக்க வேண்டும். அதே மாதிரி நாம் அனுபவிக்கக்கூடிய உலக விஷயங்கள், அதனால் கிடைக்கக்கூடிய இன்பங்கள், அதில் இருக்கக்கூடிய தாரதமியம், அதில் மேலான இன்பம்னு போகிற பொழுது எல்லா இன்பங்களிலும் மேலான இன்பம் எது என்ற அந்த ஒரு அறிவு ரீதியான தேடுதல், அறிவு ரீதியான கேள்வி என்பது நமக்கு நல்ல பக்குவம் அடைகின்ற மனதுக்கு வருகின்றது. அல்பமான சிற்றின்பங்களை கடந்து இன்னும் பெரிய இன்பம், பேரின்பம் என்பது நமக்கு வேண்டும். ஒரு குறைவில்லாத இன்பம், நிரந்தரமான நிலையான இன்பமானது நமக்கு வேண்டும் என்ற ஒரு விவேகம், ஒரு பக்குவம், அதை தேடுதல் என்பது வந்தால் அதுதான் ஆன்மீக வளர்ச்சி. அங்கே தான் நம்ம உண்மையிலேயே அந்த மெய்ப்பொருளை, நிலையான பொருளை, முழுமையான இன்பத்தை தருகின்ற பொருளை, நிரந்தரமான இன்பத்தை தருகின்ற பொருளை, எல்லா உலக இன்பங்களுக்கும் மேலான இன்பம், உயர்ந்த அல்டிமேட்டான அந்த சுகம் எதுங்கிற அந்த கேள்வி, அதை நான் அடைய வேண்டுங்கிற விருப்பம் அது வந்தால் நம்ம உண்மையிலே அகரீதியாகவும் வளர்ந்திருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுது? இந்த உலக சுகங்களில் இருக்கக்கூடிய தாரதமியம் அது இருக்கிறது இயல்பு. ஆனால் இதற்கு மேலான ஒரு சுகம் இருக்கின்றதா என்று ஆராய்ந்து சாஸ்திரம் சொல்லுகின்றது இறைவன். அந்த இறைவன் இறைநிலையை அடைகின்ற பொழுதுதான் ஒருவன் மேலான முழுமையான சுகத்தை அனுபவிக்கின்றான். அதுதான் பேரின்பம் என்று சொல்லுகின்றோம். இந்த உலக இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பம் என்றும், இறை இன்பத்தை, முழுமையான இன்பத்தை, ஒப்பு உயர்வற்ற இன்பத்தை பேரின்பம் என்றும் சாஸ்திரம் சொல்லுகின்றது. அப்படி ஒன்று இருக்கின்றது. ஒரு ஜீவன் மனித உடலில் இருக்கக்கூடிய ஜீவன் தன்னுடைய பக்குவங்களை மேம்படுத்தி கொண்டு அத்தகைய உயர்நிலையை அடைகின்றான். அதன் மூலம் அவன் பேரானந்தத்தை, பேரின்பத்தை அடைகின்றான். அது மட்டுமல்ல, அது ஒரு பிறவாத நிலையாகவும் இருக்கின்றது. அதாவது அந்த நிலையிலேயே இருக்கிறது. அந்த இறைத்தன்மையை அடைந்து நித்தியமானவனாக ஆகிவிடுதல், பேரின்ப வடிவானவனாக, பேரின்பமயமான இறைவனாகவே அவன் இருந்து விடுதல். அதனால் திரும்ப, ஏன்னா சரீரம்னு வந்தாலே அதில் கொஞ்சம் துக்கம் இருக்கத்தான் செய்யுது. இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு நம்ம மேலான இன்பங்களை அனுபவித்தாலும் முழுமையான இன்பத்தை சரீரத்தோடு இருந்தே அனுபவிக்க முடியாது. மற்ற சரீரங்களை விட ஒரு சரீரத்தை விட இன்னொரு சரீரம் மேம்பட்ட சரீரமாக இருக்கலாம். அப்படி மேம்பட்ட சரீரங்களில் மனித சரீரம் மேலானதாக இருக்குது இந்த உலகத்தில், பூலோகத்தில். இப்போ பூலோகத்தில் மனித சரீரத்தை வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய இன்பம் தான் மற்ற விலங்கு முதலான மற்ற உடல்களில் இருந்து அனுபவிக்கக்கூடிய இன்பத்தை விட மேலானது. ஆனால் இதற்கு மேல் உலகங்களில் தேவ சரீரமெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. தேவலோகம் முதலானவைகளில் இதை விட இன்னும் உயர்ந்த சரீரம், அங்கே கிடைக்கக்கூடிய இன்பம் இதை விட மேலான இன்பம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த இன்பங்களும் கூட துன்ப கலப்புடையது தான். அங்கே சரீரம் இருக்கிறதுனால அங்கே பகை, மற்ற விஷயங்கள் வருது. அங்கேயும் பிறப்பு இறப்பு முதலானவை இருக்குது. அந்த இன்பத்திலையும், தேவலோக இன்பத்திலையும் அங்கேயும் தாரதமியம்ங்கிறது இருக்குது. ஆகவே உடல் என்று வருகின்ற பொழுது அது துன்ப கலப்போட கூடிய இன்பமாகத்தான் இருக்கும். சரீரம் இல்லாத சுகம், சரீர சம்பந்தம் இல்லாத ஒரு சுகம்தான் மேலான சுகமாக இருக்கும் என்பது சாஸ்திரத்தோட முடிவு. அதை நித்தியமாக நாமும் கூட அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஆழ்ந்த தூக்கத்தில் கிடைக்கிற இன்பம் என்னன்னா, இந்த விஷயங்களை, விழிப்பு நிலையில் உலக விஷயங்களை பார்த்து அனுபவிக்கிற இன்பங்களை விட நல்லா மேலான இன்பம் இருக்கோ. ஒரு ராஜாவாக, ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கிறவனுக்கு எதை விரும்பினாலும் அடையிறதுக்கான அந்த செல்வம் இருக்குது, அதிகாரம் இருக்கிறவன் அடையக்கூடிய சுகத்தை விட ஆழ்ந்த தூக்கத்தில் ஒரு மனிதன் அடையக்கூடிய சுகம், அனுபவிக்கக்கூடிய சுகம் மேலானதாக இருக்கின்றது. அது ராஜாவாக இருக்கணுங்கிறதுல பிச்சைக்காரனாக இருந்தாலும் அந்த சுகத்தை அனுபவிக்கிறான். ராஜா செல்வத்தை வைத்து கொண்டு எந்த சுகத்தை அனுபவிக்கிறானோ அதைவிட மேலான சுகத்தை ஒரு சாமானிய மனிதன் ஆழ்ந்த தூக்கத்திலேயே அனுபவிக்கிறார். ராஜா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறார்.
அவருக்கு எப்பொழுதும் எதிரிகளோட பயங்கிறது இருந்து கொண்டு இருக்குது. விழிப்பு நிலையில் இந்த செல்வங்களை வைத்துக்கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்கிறானே ஒழிய அங்கே கூட சுகம்னு சொல்வதற்கு இல்லை. ஆழ்ந்த தூக்கத்தில் கிடைக்கக்கூடிய சுகம் ஒப்பு உயர்வற்ற சுகமாக இருக்கின்றது. ஆழ்ந்த தூக்கத்தில் என்ன இருக்குது? சரீரம் இல்லை, சரீர சம்பந்தம் இல்லாத ஒரு சுகத்தை நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? சரீர சம்பந்தம் இல்லாமல், சரீரம் இல்லாமலே ஒரு ஜீவன் மேலான சுகத்தில் நிரந்தரமாக இருக்க முடியும். தூக்கத்திலே நிரந்தரமாக இருக்க முடியாது. அப்படி நிரந்தரமான இருக்க நிலையத்தான், சரீரம் எடுக்காமலே ஒரு ஜீவன் நிரந்தரமான சுகத்தில் இருக்கக்கூடிய நிலையத்தான் இறைநிலை, பேரின்ப நிலை என்று சொல்லுகின்றோம். அதனால் சுகங்கிறது இந்த ஜீவன் மனிதர்களுடைய விருப்பம் என்று இருக்கின்றது. இந்த சுகங்களிலெல்லாம் மேலான சுகமாக அதுதான் பரம புருஷார்த்தம், முக்தி, வீடு பேறு, மோக்ஷம், பேரின்பம் என்று இறைநிலை என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அந்த இறைநிலை வரைக்கும் ஜீவன் பயணப்பட்டு மேலே மேலே போகிறது என்பதற்கு சாதனமாக இருக்கிறது தான் ஒழுக்கம். அதனால் ஒழுக்கம் அங்கே தான் அதிக முக்கியத்துவம் உடையதாக ஆகுது. இந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு பிறவி, ஒரே ஒரு உடல், ஒரே ஒரு உயிர் வாழ்க்கைனாக்க இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அதை அனுபவிக்கலாம் என்பது மட்டும்தான் இருக்குது. அங்கே தர்ம அதர்மங்கிறது கூட கேள்விக்குரியதாகுது. இருக்கிற வரைக்கும் நான் அனுபவிக்கிறேன், பணம் இருந்தாக்க சட்ட விரோதமாகவும் அனுபவிக்கலாம், சட்டம் என்னை ஒன்றும் பண்ணாது, அதிகாரம் இருந்தால் சட்டம் என்னை ஒன்றும் பண்ணாது என்று அப்படித்தான் இந்த உலகியல் சுகம்ங்கிறது இருக்குது. எவ்வளவு எப்படி அனுபவித்தாலும் அது அல்பமான சுகம்தான். ஒழுக்கத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சுகம்தான் மேலான சுகம். அந்த சுகம்தான் முக்தி வரை, நிரந்தரமான பேரின்ப நிலை வரை ஒரு ஜீவனை கொண்டு செல்லும். அதனால் இந்த ஆச்சாரங்கிறது முக்கியமானது. இந்த ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும் என்றால் அதற்கு அல்பமான உலக சுகங்கள் சிலவற்றை நம்ம தியாகம் பண்ணணும். மேலான ஒரு உயர்ந்த விஷயம் வேண்டும்னாக்கா அதற்கு அல்பமான விஷயங்களை நாம் தியாகம் செய்து தான் ஆக வேண்டும். அதனால் பக்கத்தில் ஒரு மலையில் ஏறுறதுன்னா, பக்கத்தில் கைலாசப்பட்டி மலை இருக்குது, அதில் போய் ஏறுறதுன்னா அதில் அதிக சிரமம் இல்லை. நல்ல ரோடு இருக்குது, உயரம் குறைவாக இருக்குது, ஈஸியாக ஏறிட்டு போயிடலாம். வயதானவர்கள் கூட 60-70 வயதில் இருக்கிறவர்கள் கூட கொஞ்சம் மெதுவாக ஏறி போக முடியும். உயரமான மலை, பழனி மலை மாதிரி இருக்குது அப்படின்னா அதற்கு இன்னும் நல்ல உடல் நலம், மனோ நலம் இருக்கணும், உடல் நலம் இருக்கணும், உடல் வலிமையாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருந்தால் தான் முடியும். இன்னும் உயர்ந்த சிகரங்கள் அமர்நாத் மாதிரியோ அல்லது கைலாஷ் மாதிரியானதுக்கு போகிறதுக்கு இன்னும் ஆரோக்கியமான உடல் நிலைங்கிறது வேறும், உடல் நலம் வேண்டும். அதற்கு மேலே எவரெஸ்ட் மாதிரி சிகரத்துக்கு ஏறணும்னா, அதை விட உயர்ந்த சிகரத்துக்கு போகணும்னாக்கா இன்னும் அதிகமான உடல் பலமும் மனோபலமும் பயிற்சியுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறணுங்கிறத லட்சியமாக கொண்டவன், அந்த மேலான மிக உயர்ந்த ஒரு இலக்கை அடையணும்னு நினைக்கிறவன், அவன் எல்லாத்தையும் கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு கண்ட மாதிரி எந்த பயிற்சியும் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ அவன் அதிகாலையில் எந்திரிக்கிறதுலேருந்து உடலை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக செய்யக்கூடிய அந்த யோக பயிற்சிகளோ அல்லது மற்ற உடற்பயிற்சிகளோ முறையாக செய்யணும். உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்ற கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக வைத்திருக்கணும். எல்லா விஷயத்துலேயும் அவன் சரியாக இருந்தால் தான் அந்த லட்சியத்தை அடைய முடியும். அப்போ ஒரு மிக உயர்ந்த ஒரு லட்சியம் இருக்கிற பொழுது அதற்கு அல்பமான விஷயங்கள் எல்லாம் நாம் தியாகம் செய்து தான் ஆக வேண்டும். இல்லைன்னா அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியாது. அங்கே தான் ஒழுக்கம், கட்டுப்பாடுங்கிறது முக்கியத்துவம் உடையதாக ஆகின்றது. இந்த உலக விஷயங்கள், உலக லட்சியத்தை அடையிறதுக்கே மற்ற விஷயங்களை தியாகம் பண்ணணும்னா இறைவன்கிற அந்த பரம புருஷார்த்தத்தை அடையிறதுக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் தியாகம் செய்து தான் ஆக வேண்டும். அதனால் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது, எழுந்து யோகாசனம் பண்ணுறது அது சுகமானதா, இல்லை 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் தூங்கிறது சுகமானதான்னா கேள்வி இருக்குது. யோகாசனம் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கியத்தை அனுபவிக்கணும்னா 8 மணி வரைக்கும் தூங்குகிற சுகத்தை தியாகம் பண்ணி தான் ஆகணும். அந்த நேரத்துக்கு அது சுகமாக இருக்கலாம். 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்குறதுங்கிறது சுகமாக இருக்கலாம். ஆனால் சாஸ்திரம் ஒரு ஆச்சாரத்தை சொல்லுது. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும், 5 மணிக்கு 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்கணும், குளிச்சுட்டு யோகா பச்சை தண்ணியில் குளிக்கணும், குளிச்சுட்டு யோகாசனம் பண்ணுறதோ மற்ற ஜபம் தியானம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, மற்ற ஆன்மீக சாதனைகளை பண்ணுறதெல்லாம் மேலானது என்று சாஸ்திரம் சொல்கிற பொழுது அதை நம்ம கடைபிடிக்கணும்னா அல்பமான இந்த தூக்க சுகத்தை தியாகம் செய்து தான் ஆக வேண்டும்.
அந்த தூக்க சுகம் அப்பொழுது சுகமாக இருக்கலாம், ஆனால் அது உடல் நலத்துக்கோ மனநலத்துக்கோ நீண்ட காலத்துக்கு அது பயன் தரத்தக்கது அல்ல. அதே நேரம் 5 மணிக்கு எந்திரிச்சு யோகாசனம் பண்ணால் அந்த நேரத்துக்கு சிரமமாக இருக்கலாம், ஆனால் அது எதிர்காலத்தில் மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஆச்சாரங்கிறது அப்படித்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இன்ஸ்டண்ட்டான பலனை ஆச்சாரத்தில் எதிர்பார்க்க முடியாது. தொடர்ச்சியாக பின்பற்றுகின்ற பொழுது தான் அதனுடைய பலனை நாம் பார்க்க முடியும், அடைய முடியும், அனுபவிக்க முடியும். அது மட்டுமல்ல, அது நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால் இந்த ஒழுக்கங்கிறது அதனால தான் உயிரினும் மேலானதுன்னர். நல்லா நம்ம திருக்குறளுக்கு வந்துடலாம். முகவுரை சென்ற வகுப்பிலேயே 5-6 குறளுக்கு பொருள் பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த ஒழுக்கங்கிறது உயிரினும் மேலானதுன்னு சொல்லியிருக்கிறதுனால அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம இன்றைக்கு ரொம்ப அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் ஒழுக்கம் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒழுக்கம் எங்கேயும் பள்ளியில் சொல்லித்தரதில்லை. ஒழுக்கத்தை சொல்லித்தரதில்லைங்கிறது மட்டும் இல்லை, ஒழுக்கம் எதுக்குன்னு கேள்வி கேட்குறான். அதுதான் பகுத்தறிவுங்கிறான். ஏன் ஒழுக்கமாக இருக்கணும், கற்பாவது மண்ணாவதுன்னா. அந்த மாதிரி இந்த ஒழுக்க விஷயங்கள்லாம் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் பழம் பஞ்சாங்கம் அதெல்லாம் பெருசுக சொல்கிறது அப்படின்னு ஒழுக்கத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணாலே அது அனாவசியமானது. இருக்கிற வரைக்கும் சுகமாக சந்தோஷமாக அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவித்துட்டு போ அப்படிங்கிறதான் இருக்குது. அர்த்த காமம் பிரதானமாக நம்ம கல்வியில் மற்ற விஷயங்களில் இருக்குது. சமூகத்திலையும் அதுதான். எல்லா மீடியாக்கள்லையும் நம்ம பார்க்கிற கேட்கிற எல்லா விஷயங்களிலும் ஒழுக்கக்கேடுங்கிறது தான் மிக அதிகமாக பேசப்படுது. அப்படி இருக்கிறவன் தான் ஹீரோவாக காட்டப்படுறான். ஹீரோனாக்கா அந்த காலத்தில் சினிமாவில் ஹீரோனா எம்ஜிஆர்னாக்கா அவர் இருப்பார், அவருக்குன்னு ஒழுக்கங்கிறது இருக்குது. இன்றைக்கி சினிமாவில் வரக்கூடிய ஹீரோவெல்லாம் ஆன்டி ஹீரோவாக தான் இருக்கான். எல்லாம் கஞ்சாவிலேருந்து மற்ற எல்லா ரவுடியாக தாதாவாக இருக்கிறவர் தான் ஹீரோவாக இருக்கிறார். அப்போ ஹீரோவுக்கு ஒழுக்கம் அந்த ஹீரோவை முன்மாதிரியாக வச்சு தான் இளம் தலைமுறை போயிட்டுருக்கு. அவன் எப்படி இருக்கிறான்னா எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணிகிட்டு இருக்கிறான். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருக்கான். சினிமாவிலையும் அதுதான் சரியானது, அதுதான் மாஸ் அப்படிங்கிற ஒரு பில்டப்பை கொடுக்குறான். அப்போ ஒழுக்கங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் வரக்கூடிய சமூக சீர்கேடுகளை நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். பள்ளியில் படிக்கக்கூடிய காலத்திலேயே கஞ்சா முதலான தவறான போதைப் பொருள்கள் மற்ற மது முதலானவைகளுக்கு அடிமையாகி இருக்கிறது. மற்ற காதல் முதலான விஷயங்களும் கூட பள்ளி பருவத்திலேயே அது இருக்கிறத பார்க்குறோம். அதனால் அவர்களும் கெட்டுப்போகிறார்கள், சமூகத்திலையும் பெரிய குற்றங்கள் நடக்கிறதுங்கிறத பார்க்குறோம். ஒழுக்கத்தினுடைய குறைவு, அதனுடைய கெடுதலை நம்ம சமூகத்தில் பார்த்து கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கலியுகத்தில் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய விசேஷம். சத்தியுகத்தில் இருந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஒழுக்கத்தோட முக்கியத்துவம் ஏன்னா வெயிலில் துன்பப்படுறவனுக்கு தான் நிழலோட அருமை தெரியும்னா. அதனால் இந்த ஒழுக்கம் நம்ம சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஆச்சாரம் மற்ற தர்ம விஷயங்களெல்லாம் எந்தளவுக்கு முக்கியத்துவம் உடையது, நம்மளுடைய பாரம்பரிய கல்வி முறை எந்தளவுக்கு முக்கியத்துவம் உடையது அப்படிங்கிறது இன்றைக்கு அந்த கல்வி இல்லாததுனால சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாருமே துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் ஒழுக்கங்கிறது முக்கியம், உயிரினும் மேலானதுன்னு சொல்கிறார். முதல் 2 குறளில் ஒழுக்கத்தினுடைய சிறப்பு சொல்லப்பட்டு இருக்குது. ஒழுக்கம் உயிரினும் மேலானது, அக்தே துணைனா, அதுதான் நமக்கு துணையானது. ஆகவே எவ்வளவு துன்பப்பட்டேனும் அந்த ஒழுக்கத்தை ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறதுல சிரமம் இருக்குது. அதை கடைபிடிக்கிற பொழுது நமக்கு கஷ்டம் இருக்குது, அது இருக்கத்தான் செய்யும். படிக்கிற பொழுது படிக்கிறதுங்கிறது சிரமமான ஒன்று தான். ஆனால் அதனுடைய பலனை அனுபவிக்கிற பொழுது அதுதான் சுகமான ஒன்று. அதனால் அந்த தர்ம விஷயங்களை கடைபிடிக்கிறது கடினமான ஒன்று தான். ஒரு விதையை போட்டு ஒரு செடி வளர்த்து அதை மரமாக்குறதுங்கிறது கடினமான ஒன்று தான். ஆடு மாடு மேயாமல் பார்த்து கொள்ளணும், மற்ற பூச்சி எரிக்காமல் பார்த்து கொள்ளணும், புயல் மழையில் விழுந்து போகாமல் பார்த்து கொள்ளணும். ஆனால் ஒரு 10-20 வருடம் அது நல்லா வளர்ந்து காய்க்க தொடங்கினா, பழங்கள் கொடுக்க தொடங்கினா, அதற்கப்புறம் நம்ம அதை பாதுகாக்கணுங்கிறதும் இல்லை, அது அதையே பாதுகாத்து கொள்ளும். ஆனால் அது வரைக்கும் நம்ம அதை கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ வருந்தியும் காக்கனா, வருந்தியும் காக்கன்னு 2வது குறளில் சொல்கிறார். அதுக்கு ஒழுக்கத்தை ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒருவன் ஒழுக்கத்தை விட்டுவிடக்கூடாதுன்னு 2வது குறளில் சொல்லியிருக்கு. அப்புறம் 3வது குறள்லேருந்து 7வது குறள் வரைக்கும் ஒழுக்கத்தினுடைய நன்மை தீமை ரெண்டையுமே ஒப்பிட்டு சொல்லுகின்றார். 6 குறள் வரைக்கும் நம்ம பொருள் பார்த்துருக்கிறோம்.
ஒழுக்கம் உள்ள இடத்து உண்டாகும் நன்மையும் இல்லாத விடத்து உண்டாகும் தீமையும் 3வது குறளிலிருந்து 7வது குறள் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஒழுக்கம் இருந்தால் அவன் உயர்ந்த குலம், இல்லாவிட்டால் இழி குலம். ஒழுக்கம் இருக்கிறவன் தான் அவன் பிறப்பில், அடுத்த குறளில் சொல்கிறார், உயர்ந்த குடிப்பிறப்பும் கெடும்னு. பிறக்கிற பொழுது ஒருவன் சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் அவனுடைய ஒழுக்கத்தினால் அவன் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். ஒழுக்கம் இல்லைன்னா அவன் இன்னும் கீழான நிலைக்கு செல்வான். அதனால் இந்த பிறவியிலே போகலாம், அல்லது மரணத்திற்கு பிறகு அடுத்தடுத்த பிறவிகளில் அவன் கீழ்நிலைக்கு, மனிதனை விட கீழான மற்ற பிறவிகளுக்கு செல்லலாம். அல்லது இந்த பிறவியில் மனிதனாக பிறக்கிற பொழுதே ஒரு உயர்ந்த குடும்பத்தில், நல்ல கலாச்சாரம் உடைய குடும்பத்தில், பண்புடைய குடும்பத்தில், அல்லது செல்வமுடைய குடும்பத்தில், அல்லது ஜாதி ரீதியாக உயர்வு என்று கருதப்படக்கூடிய ஒரு உயர்ந்த குடியில் அவன் பிறந்திருக்கலாம். ஆனால் ஒழுக்கம் கெட்டால் அவன் கீழ்நிலைக்கு, அந்த பிறப்புனால் வருகின்ற ஜாதி அடிப்படையில் இருந்த அந்த உயர்வானது கெட்டு போகும். அதனால் உயர்ந்த குடிப்பிறப்பும் கெடும். ஆச்சாரம் இல்லாதவனுக்கு மேன்மை இல்லைங்கிறத 5வது குறளில் சொல்லியிருக்கிறார். 6வது குறளில் குற்றத்தை அறிந்தோர் தவறார். அதனால் ஒழுக்கத்தினால் வரக்கூடிய, ஒழுக்கமின்மையினால் வரக்கூடிய கேடுகளை அறிந்தவர்கள், அந்த விவேகம் இருக்கிறவர்கள் அதிலிருந்து தவற மாட்டார்கள். அந்த விவேகத்தை நம்ம கொடுக்கலேங்கிறதா இன்றைக்கு சமூகத்தில் கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறைபாடாக இருக்குது. ஒழுக்கக்கேடுனால் என்னெல்லாம் நமக்கு கெடுதல் வரும் அப்படிங்கிறது அந்த படிக்கக்கூடிய வயதில் குழந்தைகளுக்கு சொல்லித்தரலை. நீ இந்த தப்பு பண்ணேன்னா இந்த தண்டனை வரும் அப்படிங்கிறது. தண்டனைனா நம்ம அதனாலேயே நமக்கே துன்பம், நெருப்பை தொட்டால் சுடும்னா. இப்போ சின்ன குழந்தையாக இருக்கிற போது அது தெரியாமல் தொடப்போகுது. அப்போ பெரியவர்கள் நம்ம அதை சொல்லி அறிவுறுத்துகிறோம், அது வேண்டாம், ஆபத்தானது, கத்தியை வச்சு விளையாடாத, ஆபத்தானதுன்னா. அப்போ அதனால் வரக்கூடிய கேடுகளை அது புரிந்திருந்தால் அந்த தவறை பண்ணாது. அப்போ அந்த கேடுகளை நம்ம புரிய வைக்கவே இல்லை. அதனால தான் அவர்கள் அறியாமல் தவறு செய்கிறார்கள். தவறு செய்த பிறகு அதனுடைய துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். பிறகு அந்த தவறிலிருந்து மீண்டு வர முடியாமல் அதிலேயே இருக்கிறார்கள். தவறுன்னு தெரிஞ்சாலும் வெளியே வர முடியலை. 5ல் வளையாதது 50ல் வளையுமான, 5லேயே தப்பாக போயிட்டான்னா அதற்கப்புறம் அவனே நிமிர நினைச்சாலும் நிமிர முடிகிறது இல்லை. அதனால் அதனுடைய பின் விளைவுகளை, கேடுகளை அறிந்தவர்கள் தவறான செயலுக்கு செல்வது இல்லை. தவறுதல் என்பது, ஒழுக்கத்திலிருந்து தவறுதல் என்பது இல்லை அப்படின்னு சொல்கிறார். 6 குறள் பார்த்துருக்கிறோம். 7வது குறளில் ஒழுக்கம் இருந்தால் உயர்வு, இல்லாவிட்டால் இழிவு என்பதை சொல்கிறார். அப்புறம் 8வது குறளில் இம்மை மறுமை பயன்களை சொல்கிறார். ஒழுக்கம் இருந்தால் இன்மை மறுமை இரண்டிலும் இன்பமானது, மேலும் மேலும் உயர்ந்த இன்பங்கள் கிடைக்கும். ஒழுக்கம் தவறினா இம்மையிலும் மறுமையிலும் ஒருவன் மேலும் மேலும் துன்பத்தை அடைவான் என்பதை சொல்லுகின்றார். 9வது குறளில் வாக்கில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை சொல்லுகின்றார். 10வது குறளில் செயலில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை சொல்லுகின்றார். நம்ம 6 குறள் வரைக்கும் சென்ற வகுப்பில் பார்த்துருக்கிறோம். ஒவ்வொரு குறளையும் படித்து விட்டு 6 குறள் படிச்சுட்டு 7வது குறள் போகலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பித் தேரினும் அஃதே துணை, ஒழுக்கமுடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும், மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும், பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும், அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து, உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து ஒழுக்கத்தின் ஒல்கார். இதான் நம்ம சென்ற வகுப்பில் இறுதியாக பார்த்த குறள். உறவோர்னா, உரம்னா உறுதி என்ற அர்த்தம்.
தெளிவு, உறுதி உடையவர்கள். தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பதிலும் தன்னுடைய லட்சியத்திலும் உறுதி உடையவர்கள். இதுதான் என்னுடைய விருப்பம், இதுதான் என்னுடைய லட்சியம், நான் இதை கடைபிடிப்பேன் என்று லட்சியத்திலும் அப்புறம் தர்மத்திலும் உறுதியான நோக்கம் உடையவர்கள், தெளிவான விவேகம் உடையவர்கள். இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து. இழுக்கம்ங்கிறது ஒழுக்கத்திற்கு எதிர்ப்பதம். ஒழுக்கமின்மையினால் வருகின்ற துன்பத்தை, கேட்டினை, அதனுடைய பின் விளைவுகளை அறிந்தவர்கள் ஒழுக்கத்தின் ஒல்கார். ஒழுக்கத்திலிருந்து எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு நெருக்கடியிலும் தர்மம் தவற மாட்டார்கள், ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார்கள். அதனால் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்னா அதற்கு ஒரு விவேகம் இருக்கணும், இன்னொன்று மன உறுதி இருக்கணும். ரெண்டும் இருந்தால் தான் ஒழுக்கத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியும். அதனால் உரமுடையவனாக உள்ள உறுதி, அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதியின அதை உடையவர்கள் ஒழுக்கத்திலிருந்து ஒரு பொழுதும் தவறமாட்டார்கள். அடுத்து 7வது குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. தெளிவா இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களை தெளிவுபடுத்தி சொல்லுகின்றார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தின் மேன்மை எய்துவர். ஒழுக்கமாக இருப்பவர்கள் ஒழுக்கத்தினால் மேன்மை எய்துவர். யார் ஒழுக்கத்தை பின்பற்றுகிறார்களோ, ஆச்சாரத்தை தர்மத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் மேன்மையை அடைவார்கள். தர்மம் என்று நம்ம பொதுவாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதற்கு தனியாகவே அரண் வலியுறுத்தல்னு தனியாக தர்மத்துக்கான ஒரு அதிகாரம் பார்த்தோம். தர்மம் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பொதுவான ஒரு பொது பெயர். எல்லா விஷயங்களும் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தில் சட்டம் ஒழுங்கு என்று இருக்கிறதுல இருந்து நம்ம தனி மனிதன் சமூகம் எல்லாவற்றிலும் நடந்து கொள்ளக்கூடிய பொது விதிமுறைகள் அது தர்மம்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, தர்மம் என்கிற பொழுது நம்மளுடைய கடமைகள் அதுவும் தர்மங்கிறதுக்குள்ளே வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை, குடும்ப பொறுப்பு என்பது இருக்குது, சமூக பொறுப்பு இருக்குது, அதுவும் தர்மத்துக்குள்ளே வருது. அப்புறம் உறவுகள் என்று உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் விவகாரம் அதுவும் தர்மத்துக்குள்ளே வருகின்றது. நற்பண்புகள் என்பதும் தர்மத்தினுடைய ஒரு அங்கம். தர்மத்துக்குள்ள ஒழுக்கம்ங்கிறது ஒரு பகுதி ஒரு அம்சம். தர்மங்கிறது ஒரு பெரியது, அதில் ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் என்பது ஒரு அம்சம்தான். ஆனால் ஒழுக்கங்கிற வார்த்தைக்கும் தர்மங்கிற வார்த்தைக்கும் வேறுபாடு உண்டு. அப்புறம் ஒழுக்கங்கிற பொழுது நம்ம அன்றாடம் ஒரு தனி மனிதன் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அதனால தான் அது ஆச்சாரங்கிற வார்த்தையில் சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படுது. ஆச்சாரம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தூங்கி எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் நம்ம கடைபிடிக்கக்கூடிய விஷயம். இதை கடைபிடிக்கலைன்னா என்ன கெடுதல்னா அது நமக்கு தான் கெடுதல், மற்றவர்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறது. அது ரொம்ப அதிகமாக போகிற பொழுது பாதிப்பு வரும். நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கலை, யோகாசனம் பண்ணலை, இல்லை மற்ற நல்ல விஷயங்கள் எதுவும் பண்ணலை, 8 மணி வரைக்கும் தூங்குவேன்னா அதனால் சமூகத்துக்கு ஏதாவது கேடான்னா சமூகத்துக்கு கேடு இல்லை, நமக்கு கேடு. அந்த தனி மனிதன் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்காததுனால அவனுக்கு கேடானது வருகின்றது. அவ்வளோதான். அவனுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்காது, கெட்டு போகும், அவ்வளோதான். சமூகத்துக்கு அதனால் கேடுங்கிறது இல்லை. ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் அப்படி சோம்பேறிகளாக இருந்தால் சமூக முன்னேற்றங்கிறது இருக்காது, சமூக வளர்ச்சிங்கிறது இருக்காது. அதனால் ஒழுக்கங்கிறது அந்த தனி மனிதனை மையமாக கொண்டது. அதனுடைய நீட்சியாக அடக்கமின்மைங்கிறது போயிடும். அதனால தான் அடக்கமுடைமைக்கு பிறகு ஒழுக்கமுடைமைங்கிறத சொல்லியிருக்கிறார். அடக்கமாக இருக்கிறவன் தான் ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியும். அடக்கமின்மை அப்படிங்கிறது இப்போ ஒழுக்கத்தில் இருந்து ஒருவன் தவறுகின்ற பொழுது அடக்கம் என்பதையும் தவற விட்டு விடுவான். அப்போ சமூகத்துக்கு அவனால் பிறகு கேடு வருகின்றது. நான் குடிக்கிறேன், அதனால் எனக்கு மட்டும்தானே கெடுதல், அதனால் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னா அப்படின்னு சிகரெட் பிடிக்கிறவனோ இல்லை மது அருந்துறவனோ சொன்னால் அவன் பொது இடத்துல இருந்து சிகரெட் பிடிக்கிற பொழுது அவனை விட பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு தான் அதிகமாக வருங்கிறான் கேன்சரு. சிகரெட் பிடிக்கிற அந்த புகை, ஏன்னா அவன் புகை
என்னென்னா புகையை பிடிக்கிறதில்ல, புகையை விட்டுறாருன்னா. அதனால் புகை பிடிக்கிறதுன்னு சொன்னாலும் சிகரெட்டை உள்ளே இழுத்து புகையை வெளியே விட்டுறான். பக்கத்தில் இருக்கிறாலும் அது சுவாசிக்கிறானே, அப்போ அவனுக்கு அதனால் கேடு. இவன் பண்ணுற ஒழுக்க கேடு இவனுக்கு கெடுதல் வர்றது மட்டும் இல்லை, சமூகத்தையும் கேடாகின்றது. அதனால் ஒழுக்கங்கிறது நம்ம தனி மனித நடத்தையில் வரக்கூடிய ஒன்று. அது அந்த தனி மனிதனுக்கு, அந்த ஜீவனுக்கு மேன்மையை கொடுக்கும். அதனால் அவன் அடுத்தடுத்த நிலையில் மனதில் பக்குவம் அடைந்து உயர்ந்த நிலைக்கு செல்வான். அதற்கு மாறாக இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி, இழுக்கத்தின் எய்தாப்பழி எய்துவர். ஒழுக்கத்துக்கு மாறான இழுக்கத்தை, தவறான செயல்களை, தவறான ஆச்சாரத்தை கடைபிடிக்கின்ற ஒருவன், தீய ஒழுக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் அடையக்கூடாத, நீக்க முடியாத பழியை அடைவான். இப்போ நீக்க முடியாத பழினா இந்த பிறவியில் மட்டுமல்ல, அது அடுத்தடுத்த பிறவிகள் அதற்கான பாப்பத்தை அவன் அனுபவிக்கிற வரைக்கும் அது தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். அது பாப்பங்கிறத விட அவனுடைய பிறவி கீழ்நிலைக்கு செல்லும். இப்போ தர்மங்கிற பொழுது தர்மத்தினுடைய விளைவு புண்ணியம். தர்மம்னா ஈகை அறம்னு சொல்கிறார். இப்போ தர்மங்கிறது பொதுவாக பிறருக்கு கொடுக்கக்கூடிய உதவி, பிறருக்கு செய்யக்கூடிய நன்மை, அது தர்மம். தர்மத்தில் பிரதானமான அம்சம் அதான். அப்போ தர்மத்தினால ஒருவனுக்கு புண்ணியமானது வருகின்றது, புண்ணியத்தினால உயர்ந்த நிலைக்கு செல்லுகின்றான். தர்மத்துக்கு விரோதமாக பாப்பங்கிறது பிறருக்கு பண்ணுகின்ற ஹிம்சை. அந்த ஹிம்சையினால் ஒருவன் பாப்பத்தை அடைகிறான். அந்த பாப்பத்தினுடைய பலனாக துன்பத்தை அனுபவிக்கின்றான். அதனால் நரக்க முதலான லோகங்களுக்கு செல்வான். ஆனால் ஒழுக்கம் தவறுதல் என்பதனால் அந்த தனி மனிதன் என்ன ஆகிறான்? அந்த மனித சரீரத்தில் இருந்து கீழான விலங்கு முதலான சரீரங்களுக்கு செல்லுகின்றான். அதனால் அந்த தனி மனிதனுக்கு அதனால் ஒழுக்கம் தவறுறதுனால பாப்பம்னா தர்ம விரோதமான செயலை செஞ்சால் பாப்பம். ஆனால் அவனுடைய அந்த ஜீவனுடைய சம்ஸ்காரமானது கெட்டு போகின்றது. அதனால் அவன் கீழ்நிலைக்கு செல்லுகின்றான். ஒரு கெட்ட விதை மாதிரி. விதை நல்லா சத்தானதாக இருந்தால் அதிலேருந்து வளர்ச்சி மேலே இருக்கும். அடுத்தடுத்த ஜெனரேஷன் இன்னும் நல்லா போகும். அந்த விதையில் கோளாறு ஆனது வந்தால், ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்னா, விதை கோளாறு ஆச்சுன்னா என்னது? அவனுடைய அந்த சரீரத்தில் அடுத்தடுத்து கீழே போகிற மாதிரி. அப்பா அம்மா பண்ணக்கூடிய தவறு குழந்தைக்கு வருதில்ல. அப்பா குடிக்கிறாரு, மற்ற கெட்ட பழக்கம் இருக்குது, அதனால் அவருக்கு பிபி சுகர் வந்ததுன்னா அப்புறம் அது வந்து ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ங்கிறான். அது அவனுடைய டிஎன்ஏலேயே மாறுபாடை ஏற்படுத்தி விடுகிறது. அதனால் இந்த ஒபிசிட்டி, இன்றைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து ஜெனட்டிக்கலாகவே மாறுபாடு ஏற்பட்டு விட்டது. மரபுலேயே கோளாறு வந்துருச்சுன்னா, மனிதனுக்கு மட்டுமில்லை, விதையிலிருந்து எல்லாமே அது வந்து சத்தற்றதாகுது, கோளாறு உடையதாக ஆகின்றது. அப்போ என்ன, அது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து அதற்கான தரம் இல்லாததாகவே ஆகின்றது. செடி கொடி காய்கறி பழங்கள்லையும் பார்க்குறோம். அதை சாப்பிட்ற மனிதனும் அப்படித்தான் இருக்கிறான். அப்போ இந்த கண்கூடாக நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கீழ்நிலைக்கு போகிறதுங்கிறத பார்க்குறோம். இந்த சம்ஸ்காரம் எப்படி இது டிஎன்ஏல ஜெனட்டிக்கலாக அறிவியல் ரீதியான மாறுபாடை ஏற்படுத்துதோ, சாஸ்திரம் என்ன சொல்லுது, அந்த ஜீவனுக்கான சம்ஸ்காரம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜீவனுடைய மனதில் அந்த புண்ணிய பாப்பங்கள் எல்லாமே, அவன் பண்ணுற எல்லாமே பதிவாகின்றது. அப்போ அந்த ஜீவனுடைய தரத்தையே அது குறைக்கின்றது. அவன் அடுத்தடுத்த பிறவிகளில் கீழான சரீரங்களுக்கு செல்லுகின்றான் என்பது வருகின்றது. அதனால் அவனுடைய குவாலிட்டியிலேருந்து அவன் குறைந்து அந்த ஜீவனுடைய தரத்திலிருந்து அவன் கீழ் நோக்கி செல்லுகின்றான். உயர்ந்த மேல் நோக்கிய பயணம்ங்கிறது இல்லாமல் அதோகதிங்கிற கீழ்நோக்கிய பயணமானது வருகின்றது. அதனால் எய்தா பழிங்கிறார், அடையக்கூடாத பழி அது வருகின்றது. அது மட்டும் இல்லை, அதில் இன்னொரு கருத்தும் இருக்குது. எய்தா பழினா, இப்போ ஒருவன் ஒழுக்கமாக இருக்கிறான், ஒரு பல விஷயங்களில் அவன் சரியாக இருக்கிறான். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அல்லது ஒரு விஷயத்தில் அவனுடைய வீக்னஸ், எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தில் வீக்னஸ் இருக்கும், அது இயற்கையாக இருக்கிறது. சரீரத்தோட தோஷம், அவனுடைய புண்ணிய பாப்பம்ங்கிறது இருக்குது. பல விஷயங்களில் சரியாக இருந்தாலும் சில விஷயங்களில் மற்ற எல்லாம் நேர்மையாக இருப்பார், உண்மையாக இருப்பார், யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார், கொஞ்சமாக குடிப்பழக்கம் மட்டும் இருக்குன்னா, அல்லது பெண் விஷயத்தில் வீக்காக இருப்பார்னு அந்த மாதிரி பார்க்குறோம். சிறந்த அரசியல் தலைவர்கள் மற்ற எல்லாத்துலையும் எல்லா டேலண்ட்டும் இருக்கும், நல்ல திறமை இருக்கும், ஒரு விஷயத்தில் அவருக்கு கெட்ட வழக்கமானது இருக்கும் அப்படிங்கிறது பலருக்கு இருந்திருக்கு.
அந்த ஒரு கெட்ட பழக்கத்தினால அவனுடைய நல்ல பழக்கங்களும் கூட விமர்சனம் பண்ணப்படும். அவனை பற்றி தெரியாதானா, அவனால் அவன் நல்ல நோக்கத்தோடு செய்கின்ற நல்ல காரியங்கள் கூட அவனுடைய உள்நோக்கத்தினால தவறாக செய்யப்பட்டதுங்கிற விமர்சனம் வரும். அதாவது எய்தா பழிங்கிறதுக்கு இப்போ ஒரு தவறு பண்ணி அதனால் பழி வந்தால் திருடனவனை திருடனன்னு சொன்னாக்கா அது அவன் செய்த குற்றத்துக்கான பழி வருது. ஆனால் நல்லாவே இருந்தால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் மற்றவர்கள் இவன் லஞ்சம் வாங்கலை, கீழே இருக்கிற ஆள் லஞ்சம் வாங்கி இவனுக்கு ஒரு ஷேர் கொடுத்தாருனா, இவனும் ஒரு ஆசைப்பட்டு வாங்கிட்டான்னாக்கா அதுக்கப்புறம் அவர் எப்படி அவனும் லஞ்சம் வாங்குறவன் தானே அப்படின்னு அவன் செய்கிற எல்லா நல்ல விஷயங்களும் கூட கேள்விக்குரியதாக விமர்சனத்துக்குரியதாக ஆகும். அதெல்லாம் நம்ம சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களையே பார்க்குறோம். ஏதோ ஒரு குற்றமானது அவர்களுடைய எல்லா புகழையும் அழித்து விடுவதாக ஆகின்றது. அவனும் நம்மளை அப்படித்தானா அப்படிமா, இது வரைக்கும் நல்லவன் யோக்கியன்னு இல்லை அவனை நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவனும் நம்மளை மாதிரி தரத்தில் யோக்கியனா வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தானா அப்படிங்கிற கேள்வி வரும். உண்மையிலே அவன் யோக்கியந்தான், தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறு நடந்தது அல்லது தவறு நடந்ததாக ஒரு தோற்றமானது, தவறையும் பண்ணாமலே தோற்றம் கூட ஏற்படுத்தப்படுது. அப்படியான ஒரு தோற்றம் வந்தாக்கா ஒட்டுமொத்தமாக அவனை பற்றி எனக்கு அப்பயே தெரியும், வெளி வேஷம்னு தெரியும் அப்படின்னு விமர்சனம் பண்ணுவான். அப்போ என்ன, அடையக்கூடாத ஒரு பழி. அவன் மேலேயே தப்பு பண்ணலை, நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கிறான், ஏதோ ஒரு ஒழுக்கக்கேடு மற்ற எல்லா ஒழுக்கங்களையும் உள்ளாக்குவதாக ஆகிவிடுகிறது. அடையக்கூடாத பழியை அவன் அடைகிறான். அதனால் தான் ஒரு ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றத்தை விமர்சிப்பவர் அவரது மற்ற ஆச்சாரங்களையும் சந்தேகப்படுவர். அந்த சந்தேகமானது சாதாரணமாக முக்கியமாக இந்த சமூகத்தில் பார்த்தாக்க பெண்கள் விஷயத்தில் அதை பார்க்குறோம். நல்ல பெண் தான் நல்லா இருப்பாங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் ஒரு அன்பாவோ இல்லை கொஞ்சம் சகஜமாகவோ மூணாவது ஆள்கிட்ட பேசுனாக்க உடனே சொல்லிடுவான், அவங்க அப்படித்தான், அந்த பொண்ணை பற்றி தெரியாதா, அதுக்குன்னு கதை கட்டுறதுக்கு 4 இருப்பானே, அவனுடைய சொந்த விருப்பு வெறுப்புனால எல்லாத்தையும் பரப்பிடுவான். அவங்க அப்படித்தான்னு சொல்லி ஒரு தவறான பேரை தவறான நோக்கத்தோடு பேசியிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் யார்கிட்ட பேசுகிற மாதிரி அல்லது ஒரு அன்பாக இருக்கிறவர்கிட்ட அன்பாக நடந்து கொள்றதுனாலேயே தப்பு அப்படிங்கிற ஒரு பேரானது சந்தேகமானது ஏற்படுத்தப்படும். அது வீட்டில் இருக்கக்கூடிய கணவனுக்கோ அல்லது மாமியாருக்கோ அல்ல மற்ற உறவுகளுக்கோ வரலாம், எதிரிகள் கிளப்பியும் விடலாம், எப்படி வரும். அப்போ அதனால் என்னது, அடையக்கூடாத பழி, எய்தா பழி, அடையக்கூடாத ஒரு பழியை அவர்கள் அடைகிறார்கள். இதெல்லாம் பார்க்குறோம் சமூகத்தில் மிகுதியாக நடக்கிறத திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் கவனமாக இருக்கணுங்கிறதா, ஒழுக்க விஷயத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதால தான் நம்ம சாஸ்திரத்தில் பெரியோர்கள் ஒவ்வொரு விஷயம் முக்கியமாக அந்த பெண்கள் விஷயத்தில் ரொம்ப பெண்களுக்கு அவ்வளவு ஆச்சாரம் சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு. அங்கே போகாத, இங்கே பார்க்காத, அதை பார்க்காத, இதை பார்க்காத, வீட்டை வாசப்படியில் நிற்காத அப்படின்னு அவ்வளவு விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள், குற்றம் வரக்கூடாது என்பதற்காக. அடுத்த குறள், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் நன்றிக்கு வித்தாகும், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். தெளிவாக இருக்குது. நல்ல ஒழுக்கம் நன்மைக்கு வித்தாகும். நன்மைங்கிறது புண்ணியம், உயர்வு, ஸ்ரேயஸ், மேலே மேலே அந்த ஜீவன் உயர்வடைந்து பேரின்பங்கிற இறைநிலையை அடைகிற வரைக்கும் இந்த புண்ணியமானது கொண்டு போய் சேர்க்கும். அதனால் நன்றிங்கிறது நன்மை. இங்கே இன்பம் என்பதை விட நன்மை என்பது மேலானது. இன்பங்கிறது தீய விஷயத்தில் கூட இன்பம் வரலாம், ஆனால் நல்ல விஷயம்தான் நன்மையை தரத்தக்கது. அது அனுபவிக்கிற சமயத்தில் துன்பமாக இருந்தாலும் அது நன்மையாக அமையும். இப்போ மருந்து சாப்பிட்றதுங்கிறது சாப்பிட்ற பொழுது கஷ்டமாக இருக்குது, ஆனால் அது நன்மை. மற்ற ஸ்வீட்டு சாப்பிட்ற பொழுது இனிமையாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா காரசாரமாக சாப்பிட்டாக்கா அல்லது இனிப்பே நல்லா சாப்பிட்ற பொழுது சுகமாக இருக்குது, ஆனால் அது நன்மையான, அது இன்பம், சாப்பிட்ற பொழுது இன்பமாக இருக்குது, ஆனால் அது நன்மையான, அது எதிர்காலத்தில் துன்பத்திற்கு காரணமான நோயாக ஆகின்றது. அதே இது மருந்து சாப்பிட்றதுன்னா, சாப்பிட்ற பொழுது பாவக்காய் சாப்பிட்ற போது கசப்பாக இருக்குது, மருந்து சாப்பிட்ற பொழுது அந்த நேரத்தில் அது சுகம் இல்லை, துக்கமாக இருந்தாலும் அதனுடைய விளைவு நன்மையாக இருக்கின்றது. அதனால் இன்பமாக இருக்கிறதெல்லாம் நன்மையாக இருக்கணுங்கிறது இல்லை, நன்மை எப்பொழுதும் இன்பமாக இருக்கணுங்கிறது இல்லை. அதுதான் அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்பத்துக்கும் நன்மைக்கும் வேறுபாடு உண்டு. நல்லொழுக்கம் நன்மைக்கு வித்தாகும், நன்மையை தரும்.
தீயொழுக்கம் அந்த சமயத்தில் இன்பமாக இருக்கலாம், ஆனால் அது துன்பமாக முடியும். அதனால் மது குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது இழுக்க இழுக்க இன்பம்னா அந்த நேரத்துக்கு இழுக்க இழுக்க இன்பம். அப்புறம் புற்றுநோய் வந்ததுக்கப்புறம் இன்பம் சொல்ல முடியுமான்னா அது என்றும் இடும்பைனா அது பிறகு துன்பத்தில் தான் கொண்டு போய் முடியும். என்றும்ங்கிறார். அனுபவிக்கிற காலத்துலேயும் கூட அது துன்பம்தான், அது இன்பம் இல்லை. ஏதோ ஒரு மோகத்தில் தான் அவன் இன்பமாக கருதுகிறானே ஒழிய வாஸ்தவமாக துன்பம் கிடையாது. உடம்பு முதல் சிகரெட்டை குடிக்கிற பொழுது உடம்பு ஒத்துக்குதானே? ஒத்துக்கிறது இல்லையே. அல்லது முதல்ல மது அருந்துகிற போது ஒத்துக்கிறது இல்லை. அவன் ஒரு கஷ்டத்தில் வலி வேதனையில் தானே இருக்கிறான். அதனால் புண்பட்ட மனசை புகை விற்று ஆட்டுனா அதெல்லாம் சொல்லி இருக்கிறான். அதனால் சோகத்தை எதுக்குடா குடிக்கிறேன்னா சோகத்தை மறக்கிறதுக்காக குடிக்கிறேன்னா. அப்போ அவன் துன்பம் இருக்குது, அதை குடிக்கிறத அப்படி ஒன்றும் அது ஒன்றும் சுவையானதாக இல்லை. அது என்னமோ ஒரு சுவையில் என்னமோ ஒரு கப்பில் இருக்குது, மூக்கை பிடிச்சிட்டு தான் குடிக்கிறான். அதனால் அப்போ என்னது, அதை அனுபவிக்கிற பொழுதும் சுகமாக இல்லை, பிறகு அதனுடைய விளைவும் சுகமாக இல்லை. ஆனால் வேறு ஏதோ ஒரு துக்கத்தை மறக்கிறதுக்காகவோ அல்லது மோகத்தினாலேயோ இல்லை விளையாட்டாகவோ நாம் அதை ஒரு தவறான பழக்கத்தை செய்கின்றோம். அது செய்கின்ற பொழுதும் துன்பம்தான், பிறகும் துன்பம்தான். ஆனால் நல்லொழுக்கம் அதை செய்கின்ற பொழுது துன்பமாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அது நன்மையாக முடியும். ஆனால் இதனோட பின்விளைவு சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்த குறள். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொலல். தீய வழுக்கியும் வாயால் சொலல் ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே. நல்ல இங்கே வாக்கில் கடைபிடிக்கிற ஒழுக்கம் என்பதை சொல்லுகின்றார் குறிப்பிட்டு. தீய வழுக்கியும் தீய விஷயங்களை தவறியும், வழுக்கியும்னா தவறியும் ஒருவன் வாயால், தன்னுடைய வாயால் நல்ல விஷயங்களையே பேசிக்கொண்டிருந்த வாயால் தவறுதலாக கூட ஒரு தவறான வார்த்தைகளை, பிற துன்பம் படுகின்ற வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளையோ புறம் கூறுதல் பொய் முதலானவைகளையோ அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அதனால் ஒழுக்கமுடையவருக்கு அது பொருந்தாது. அது சொல்லுதல் என்பது தொடர்ந்து ஒருவன் ஒழுக்கத்தை கடைபிடித்து வந்தான்னா அவனை அறியாமலும் தவறான ஒரு வார்த்தையானது அவனுடைய வாயிலிருந்து வராது. இது வாக்கில் அடக்கமுடைமையில் ஒன்று சொன்னார். அடக்கமுடைமையில் யாக்காவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு என்பது இருந்தது. அப்போ நாவடக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. எந்த வார்த்தைகளை பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம், எப்படி பேசணுங்கிறதெல்லாம் தெரிந்து பேசுகிறது. தவறான ஒரு வார்த்தையை பேசுதல் என்பது துன்பத்தை தரும். காவாக்கால் சோகாப்பர்னா அது பார்த்தோம். அங்கே தீய வார்த்தைகளை பேசுகிறதுல ரொம்ப கவனமாக, பேசாமல் இருக்கிறதுல கவனமாக இருக்கிறது, நாவடக்கம்ங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறதுங்கிறது. இங்கே என்னென்னா பேசுகிற பொழுது சரியான வார்த்தைகளை பேசுறது. நல்ல ஒழுக்கமுடையவர்கள் தவறான வார்த்தைகளை ஒரு பொழுதும் பேச மாட்டார்கள் என்பது. அப்போ நல்ல வார்த்தைகளை பேசுறதுங்கிறது ஒழுக்கம், தவறான வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறதுங்கிறது அடக்கம். அடுத்த குறள் 10. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகர் கல்லார். உலகம்ங்கிறது உயர்ந்தோர் மாட்டு பெரியவர்களை குறிக்கிறது. அதனால் உலகம்ங்கிறது சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பெரியவர்கள், நல்ல சாஸ்திரங்களை படித்து ஆராய்ந்து இது சரி இது தவறு என்று தர்ம சாஸ்திரங்களை ஏற்றி அல்லது சமூகத்தில் நம்ம குடும்பத்திலேயே இருந்து நமக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பெரியோர்கள். அம்மா அப்பாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், வயதில் அறிவில் அனுபவத்தில் மூத்தவர்கள், அவர்கள்தான் உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு உலகம் என்று வார்த்தை. இங்கே உலகம்னா உயர்ந்தவர்கள், கல்வி கேள்வி மட்டுமில்லை, ஆச்சார அனுஷ்டானங்களால் வாழ்வில் உயர்ந்தவர்கள். அவர்கள் என்னென்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னா அவர்களுடைய வாழ்க்கையை ஒட்டி வாழுகின்ற வாழ்க்கையை கல்லார்னா. ஒழுக்கம் அப்படின்னா பெரியவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதை புரிந்து கொண்டு அதை பார்த்து நாம் பின்பற்றி, தாத்தா பாட்டி கோயிலுக்கு போகிற பொழுது நம்மளும் கூட போகிறோம்னா, அவர்கள் காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு ஆற்றுல குளிக்க போகிறாங்கன்னா நம்மளும் போகலாம். காலையில் மார்கழி மாதம் பூஜைக்கு போகிறாங்க, நம்மளும் போகிறோம். அப்போ அவர்கள் என்னெல்லாம் பின்பற்றுகிறார்களோ நல்ல விஷயங்களில், அவருக்கு ஏதோ சிகரெட் பீடி பிடிக்கிற பழக்கம் இருக்கலாம்,
அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. தாத்தா பிடிக்கிறார் நானும் பிடிக்கிறேன்னு அது இல்லை. நல்ல விஷயங்களில் அவர் என்ன நல்ல விஷயத்தை கடைபிடிக்கிறாரோ அதை பார்த்து பின்பற்ற பழகுனாத்தான் நீ ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதில் பிரயோஜனம்னா. பல கற்றும் கல்லார் அறிவிலாதார்னா. எவ்வளவோ உலகியல் கல்வி நிறையா படித்திருக்கலாம், ஆனால் பெரியோர்கள் சொன்ன ஆச்சார அனுஷ்டானத்தை ஒருவன் படிக்கவில்லை என்றால், அதை பின்பற்றவில்லை என்றால் அவன் கல்வி அறிவு இல்லாதவன். ஏன்னா கல்வியினுடைய பிரயோஜனம் அறிவு, அறிவினுடைய பிரயோஜனம் ஒழுக்கம். இப்போ ஒழுக்கம் இல்லைன்னா அவனுக்கு அறிவு வரலேன்னு அர்த்தம். அறிவு வரவில்லை என்றால் அவன் படித்ததனால் பயனில்லை என்று அர்த்தம். ஏன்னா கல்வி அறிவினுடைய பிரயோஜனம் என்னது? வாழ்க்கையினுடைய உண்மையான இன்பம் எது, உண்மையான உயர்வு எது, உண்மையான மேன்மை எது, உண்மையிலேயே நாம் அடைய வேண்டியது என்ன, எதற்காக வாழ்க்கை, எதற்காக இந்த மனித பிறவி என்பதெல்லாம் தெரிந்திருக்கிறது தான் அறிவுடைமை. இப்போ ஒழுக்கம்தான் நம்மளுடைய லட்சியத்தில் அந்த பரம புருஷார்த்தமான மோட்சம், பேரின்பம், நிறைவான இன்பம் என்பதில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அறிந்தவர்கள் ஒழுக்கத்திலிருந்து தவற மாட்டார்கள். அந்த அறிவு ஒருவனுக்கு இல்லாதவன் தான் ஒழுக்கத்திலிருந்து தவறுதல் என்பதை செய்கின்றான். அப்போ அவன் படிக்க வேண்டியதை, அறிந்து கொள்ள வேண்டியதை உண்மையிலேயே அறிந்து கொள்ளவில்லை என்றதான் அர்த்தம். அதனால் கடவுள், தர்மம், ஆச்சாரம் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை என்றால் அவன் அறிவு இல்லாதவன். தெளிவாக சொல்கிறார். முன்னாடி கடவுள் வாழ்த்திலேயே பார்த்தோம். வாளறிவன் நற்றால் தொழாரினின் கற்றதனால் ஆய பயனொன்னு கேள்வி கேட்குறார். நீ படித்ததுனால கடவுள் நம்பிக்கை உனக்கு வரலைன்னா, கடவுளை பற்றி நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால், கடவுளை அடைவதையே லட்சியமாக கொள்ளவில்லை என்றால் நீ படித்ததனால் பயனொன்றும் இல்லைன்னு சொல்லுகின்றார். அப்போ அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு சாதனமாக இருக்கிறது ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை ஒருவன் பின்பற்றவில்லை என்றால் அவன் அறிவுடையவன் அல்ல. இவ்வாறு இந்த ஒழுக்கமுடைமை நிறைவு பெறுகின்றது. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது முக்கியமானது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். இந்த வாக்கியங்களெல்லாம் பஞ்ச் டயலாக்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மறக்காமல் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய வாக்கியங்கள். ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் அதே சமயம் ரொம்ப ஆழமான கருத்துடைய வார்த்தைகள். இதை நம்ம நன்றாக புரிந்து கொண்டு பின்பற்றி அதனுடைய பயனை, நன்மையை, மேன்மையை அடைவோமாக. ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.